என்னை விட அவ முக்கியமாட்டாள் உனக்கு? அப்படின்னு யார் சொன்னா? என்னவோ இப்ப எனக்கு அவ கூட இருக்கணும் போல இருக்கு. அவ இங்க இல்ல, பார்த்திபன் வீட்டுக்கு போயிட்டா. என்னது? அப்போ இது ரஜினி போகாம இருக்க போட்ட பிளான் தானா? அவ எப்படி போனா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவ போயிருக்க மாட்டா. இருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். ராதிகா, காலு பெசங்கிடுச்சு, பலியில இருக்கான்னு உங்க அம்மா சொன்னாங்க. நீ என்ன எந்திரிச்சு ஓடிட்டு இருக்க? வா, வந்து உட்காரு. வா. வா. உட்கார். ஏன் பொண்டாட்டி நான் பாத்துக்கிறேன், நீ போய் உன் புருஷனை பாரு. நான் தான் ரஜினி அனுப்பி வச்சேன். இந்த மாதிரி உன்னையே காயப்படுத்தியாச்சும் அவளை கஷ்டப்படுத்தணும்னு ஏன் நினைக்கிற? எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும் நீங்க ஏன் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அவங்க சேர்ந்து வாழணும் ராதிகா. அவங்களுக்கு அந்த எல்லா உரிமையும் தகுதியும் இருக்கு. ஓ, பழைய பாசம் இன்னும் மாறவே இல்லை உங்களுக்கு, அப்படிதானே? இதுக்கு பதில் உன் மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். யார கேட்டு அவங்கள அனுப்பி வச்சீங்க? யார கேட்கணும்ன்ற? அதானே, அதான் சொன்னனே, அவ மேல உங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குல்ல. ராதிகா, இங்க பாரு, திரும்பவும் சொல்றேன். என்ன நீ எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இப்ப என் மனசு ஃபுல்லா நீ மட்டும்தான் இருக்க. அந்த அன்பு அடையாளமா இப்ப இன்னொரு உயிரும் இருக்கு. நம்ம குடும்பம், நீ, நான், நம்ம குழந்தைன்னு நமக்கு ஒரு அழகான உலகம் இருக்கு ராதிகா. அதுல சந்தோஷமா வாழ்றதை விட்டுட்டு எதுக்கு மத்தவங்க வாழ்க்கை அழிக்க இவ்வளவு போராடி காயப்படணும்? ரஜினி அழறத பாக்கணும். ஆனா உங்களுக்கு அது பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ சந்தோஷமா இருக்கணும் தானே நீங்க இவ்வளவு போராடுறீங்க. ராதிகா, முட்டாள் மாதிரி பேசாத. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். இது தவிர வேற எந்த எண்ணமும் இல்ல. இதுக்கு மேலே நீ புரிஞ்சுக்கலன்னா நஷ்டம் நம்ம 2 பேருக்கும் தான். யோசிச்சுக்கோ. என்னை ஏமாத்திட்டு போயிட்டல்ல, சந்தோஷமா இருக்கலாம்னு மட்டும் நினைச்சிராத ரஜினி. நான் விட மாட்டேன். ரஜினி, ரஜினி, கொஞ்சம் சீக்கிரமாமா வாமா. வா, வந்து விளக்கு ஏத்துமா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு இந்த விளக்கு ஏத்து. இந்த வாங்க. இந்தாமா. ரஜினி, அப்படியே அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமே.
குறையும் இல்லாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அனிதா, அனிதா, உள்ள பால் பழம் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. வாமா. இந்தா. நீயே குடுமா. மா, கல்யாணம் ஆகி முதல் தடவையா வீட்டுக்கு வந்திருக்காங்க. செய்ய வேண்டிய சம்பிரதாயம் எல்லாம் கரெக்டா செய்யணும்ல. நீயே உன் கையால குடு. ம். ம். இதெல்லாம் ஒரு சம்பிரதாயமா? குடு. பார்த்திபா, ரஜினியை கூட்டிட்டு போய் ரூம் எல்லாம் சுத்தி காமி. ஆ வா ரஜினி. மா, இதெல்லாம் எனக்கு சரியாவே படலமா. ரொம்ப ஓவரா போறீங்க. நம்ம பார்த்திபனுக்கு தான் செய்யறோம்னு நினைச்சு செஞ்சா எல்லாமே சரியா இருக்கும் அனிதா. வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, இப்படி வைங்க. இது எங்களோட கல்யாண ஆல்பம். இத பாரு. பாருமா. இது பார்த்திபன் சின்ன வயசுல எடுத்தது. ரொம்ப துருதுருன்னு இருப்பான். காஞ்சிபுரத்துல இருக்கும்போது வீட்லயே இருக்க மாட்டான். பக்கத்து வீட்ல தான் இருப்பான். அவங்க வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த போட்டோ அவன் 5 வயசா இருக்கும்போது குட்டியா எடுத்து. இருப்பாமா? அப்பவே தனக்குன்னு ஒரு சாக்லேட் கூட வச்சுக்க மாட்டான். அவனுக்கு பர்த்டேன்னு சொல்லி சாக்லேட் கொடுத்தாலும் சரி, இல்ல சாதாரணமா கொடுத்தாலும் சரி, பக்கத்து வீட்டு பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிடுவான். அனிதாவுக்கு பார்த்திபன்னா உசுரு. அதனாலதாம்மா அவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நீயே சேர்ந்து அவனை கஷ்டப்படுத்திடாதம்மா. அங்கிள், அது உன் மேல எனக்கு கோவம் இருக்கு ரஜினி. ஆனா என் புள்ள உசுரை காப்பாத்தி கொடுக்க வந்திருக்க. அதனாலதான் என்னால வேற எதுவும் சொல்ல முடியல. சரி, அது போகட்டும். இந்த ஆல்பத்தை நீ அப்புறமா ரூம்ல எடுத்துட்டு போய் பாரு. இந்தம்மா, இத வச்சுக்க. என்னம்மா இது? நீயே திறந்து பாரு. பாரு. அம்மா, இது இது எங்க குடும்பத்தோட பரம்பரை நகை. எங்க மாமியாருக்கு அவங்க மாமியார் கொடுத்தது. அதுக்கும் முன்னாடி காலத்திலேயே செஞ்சிருக்காங்க. இப்ப இத நான் உனக்கு கொடுக்கறேன். ஆனா என்னம்மா இது? கோயில்ல பரிகாரம் பண்ணும்போது இந்த நகையை போட்டுக்கிட்டு பரிகாரம் பண்ணி பொங்கல் வைக்கணும்.
நம்ம குடும்பத்து பெரியவங்களோட ஆசீர்வாதமும் சேர்ந்து கிடைக்கும். சரியா? பத்திரமா வச்சுக்கம்மா. கோயிலுக்கு வர்றப்ப எடுத்துட்டு வரணும். அங்க போய் சாமி பாதத்துல வச்சுட்டு தான் போடணும். சரியா? ம் சரி அங்கிள். நீ எங்களுக்காக வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். எந்த தடங்களும் இல்லாம இந்த பரிகாரத்தை முடிச்சு என் புள்ள உசுரை காப்பாத்தி கொடுத்துரு. அதுவே போதும். எங்களுக்காக தயவு செஞ்சு இதை நீ பண்ணணுமா? அம்மா சரிங்கம்மா, நான் பண்றேன். சரி ரஜினி, இதை நீ பத்திரமா வச்சுக்கோ. ம்? ம். ஆ. என் நம்பிக்கையை காப்பாத்துற தகுதி தான் உனக்கு இல்ல. எங்க அப்பா அம்மா நம்பிக்கையாச்சும் காப்பாத்தி கொடு. நிச்சயமா செய்யற அனிதா. என் ஃப்ரெண்டும் எனக்கு கிடைப்பானா நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். அதுக்கு உனக்கு கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. வந்த வேலையை மட்டும் பார்த்தா போதும். சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நான் கூப்பிடுறேன். ரஜினி, நீங்க எப்படிங்க? நீ தானே சொன்ன இது ஏன் வீடுன்னு. ஆ, அப்போ இந்த ரூம்குள்ள நான் வரலாம்ல? ம், அப்படி பார்த்தா அதுவும் என் வீடு தான். அங்க நான் என்ன ஒரு ரூம்குள்ள வரவா செய்யறேன்? அது உன் வீடுன்னு நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்க, நான் சொல்லலையே. அதனால நீ எல்லாம் என் ரூம்குள்ள வர முடியாது. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? பேச்ச மாத்தாத பார்த்திபா. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன இதெல்லாம்? யாரை கேட்டு நீ ஏன் போட்டோவெல்லாம் ஒட்டி வச்சிருக்க? யார கேட்கணுங்க? இது ஏன் ரூம். ஏன் ரூம்ல ஏன் பொண்டாட்டி போட்டோவை நான் ஒட்டி வச்சிருக்கேன். அதுக்கு எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. பார்த்திபா, ஏங்க, எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. என்ன லவ் பண்றதா எல்லாரும் முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஐடியாவே வந்துச்சு. நீ ரொம்ப ஓவராலாம் கற்பனை பண்ணிக்காத, அப்புறம் நீ தான் வருத்தப்படுவ. என்ன சிரிப்பு? ம்ஹும். ஏங்க, நான் வருத்தப்படக்கூடாதுன்னு உங்க மனசு இன்னும் நினைக்குதுல்ல, அதுதான். யாருக்காக இப்படி எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சு நீங்க கஷ்டப்படணும்? அதை ஓப்பனா சொல்லிட்டா முதல்ல கோவப்படுவாங்க, அப்புறம் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். நடந்த எல்லாத்தையும் முதல்ல எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஏங்க, அலை ஓஞ்சுதான் மீன் பிடிப்பீங்க இல்ல? ஏங்க, அதுக்குள்ள காலமே போயிடும். நாம வாழ வேண்டிய வாழ்க்கை இவங்களோட கோவத்துக்காக அர்த்தமே இல்லாம நம்ம இழந்துட்டு இருக்கோம். அர்த்தம் இல்லாத கோவமா? அங்க ஒருத்தி உன்னால வாழ்க்கையை இழந்து படுத்த படுக்கையா இருக்கா. அவளை நினைச்சு பாரு. என் கோவத்துக்கு அர்த்தம் என்னன்னு தெரியும். ஏங்க, நான் அவளை நினைக்காம இருந்ததே இல்லைங்க. அவ கண்முழிச்சு வர நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ம், அது வரைக்கும் உன் லிமிட் என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கோ. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்த அவ்வளவுதான். நான் ஒண்ணு உனக்காக. தெரியும், நீங்க ஒண்ணு எனக்காக இங்க வரல.
இந்த பூஜை பரிகாரம் எல்லாமே எங்க அப்பா அம்மாக்காக தான் செய்றீங்க அதானே? எனக்கு நல்லாவே தெரியுங்க. எது எப்படியோங்க, ரஜினியோட தான் இந்த வீட்டுக்கு வருவான்னு சொல்லியிருந்தேன். அதை நிறைவேற்ற ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அது போதும். நம்பினது ஏன் தப்புதான் ரஜினி. நீ வராம இருக்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருந்தா நான் அமைதியா இருந்திருப்பேன். ச்சே, இப்படி ஆயி போச்சு. அனிதா, என்னாச்சு? அத நான் கேட்கணும். உங்க 2 பேருக்கு என்னாச்சு? ஏன் எங்களுக்கு என்ன, நல்லா தானே இருக்கும். சந்தோஷத்துல தலகால் புரியாம பரம்பரை நகையெல்லாம் எடுத்து அவட்ட குடுக்குறீங்க. என்னடி பேசுற? அவ இந்த வீட்டு மருமக. கோயில் அவ பண்ண போற பரிகாரத்துக்கு அந்த நகையை போட்டுட்டு தான் பண்ணணும். அம்மா கூட கல்யாணம் ஆன புதுசுல முருகன் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கும் போது இந்த நகையை போட்டுக்கிட்டு தான் செஞ்சாங்க. அப்பா, அம்மாவும் அவளும் ஒண்ணாப்பா. மருமகளா இந்த வீட்டுல வாழ கூட இல்ல, வாழவும் மாட்டா. அவ இந்த குடும்பத்தோட டெம்பரரி மருமக தான். என்ன பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு? என்னையும் ரஜினி அக்கா திட்டிட்டு இருக்காளா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சாப்பாட்டுக்கு ஆர்டர் போட சொல்லி அனிதா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ரஜினி, சாப்பாடு ஆர்டர் சொல்லிருக்கோம், உனக்கு என்ன வேணும் சொல்லுமா? ரஜினிக்கு ஆல் டைம் ஃபேவரட் பிரியாணி தான், வித் செட்டிநாடு சிக்கன். மா, இதுதான் நீங்க பரிகாரம் பண்ற அழகா? ஏண்டி? அவ கையால சமைச்சுதானே சாமிக்கு படையல் போடணும். அப்புறம் எதுக்கு கடையில ஆர்டர் பண்ண சொல்றீங்க? ஆமால கமலா, அவ்வளவுதானே, நான் சமைக்கிறேன். உனக்கு சமைக்க தெரியுமா? சூப்பர், வா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். மாமியார் வீட்ல இந்த வேலையெல்லாம் கூட செஞ்சிருப்ப போல இருக்கு. அந்த வீட்டை விட இங்கதான் நான் கூட சமைச்சிருக்கேன். மா சொல்லுமா. ஆனா இது பரிகாரம், அவதான் செய்யணும். மருமகளா இருந்து காமிக்கிறேன் தானே வந்திருக்கா, அவளே செய்யட்டும். எப்படிப்பட்ட மருமகன்னு அப்பவாச்சும் எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவுதானே, நான் சமைக்கிறேன். அனிதா, ஏண்டி இப்படி பண்ற? நான் ஒண்ணு தப்பா சொல்லியேமா. இந்த பரிகாரமே வேண்டாம் தானே சொன்னேன், நீங்க தானே கேட்க மாட்டீங்க. அப்படி செஞ்சா எல்லாத்தையும் கரெக்டா தானே செய்யணும். நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா? ஏங்க, ஹெல்ப் பண்ணணுமான்னு தானே கேட்டேன், அதுக்கு இல்லாம முறைப்பீங்க. ஓ அப்படி.
ஏதாவது சொல்லுங்க. இந்த காய்கறி கட் பண்ணி தரணுமா? சொல்லுங்க. 2 நிமிஷம் தான், டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன். என்னங்க இவங்கிட்ட இப்படி வேலை சொல்றதுன்னு பாக்குறீங்களா? யோசிக்காம சொல்லுங்க. எதுக்கு? உங்க அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட வந்து சண்டை போடுறதுக்கா? ஓ, அவங்கள நினைச்சுதான் ஃபீல் பண்றீங்களா? எங்க அப்பா அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லங்க. மாமியார் வீட்டுல வேலை செஞ்சாதான் கோவப்படுவாங்க. ஆனா பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணலன்னா இன்னும் கோவப்படுவாங்க. அப்ப சரி, நீ கண்டிப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சொல்லுங்க. சொன்னதுக்கு அப்புறம் மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சாச்சா, நானும் ரஜினி மாதிரி தாங்க. எப்படி? சொல்றதுதான் செய்வேன், செய்யறதுதான் சொல்லுவேன். நீங்க சொல்லுங்க. ஓ, அப்படியா? அப்போ இந்த கிச்சனை விட்டு தயவு செஞ்சு வெளியில போ.